வீடியோவில் வர பொருட்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா வாங்கினா நல்லா இருக்குமே, நீங்கள் வெளியே போய் வாங்கிட்டீங்க, எனக்கு எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு தோணுச்சுன்னா ஒரு கவலையும் பட வேண்டாம். நான் வெளியே போய் வாங்கினது எல்லாமே ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அதை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன வேணுமோ உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கிக்க முடியும். என் அன்பு வணக்கம். அடுத்தது என்னது, இன்றைக்கி காலை ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக எல்லாம் வந்தாச்சு. இப்போது லோகோ மியூசிக் பார்த்துட்டு வந்துடுங்க. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இதில் அப்படியே சாமான் எப்படி போட்டு வைக்க முடியாது. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவி முடிச்சாச்சு. ஆனால் கிச்சனில் இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குல்ல, இந்த கரப்பாம்பூச்சி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன தீர்வு இருக்குது. அதை நம்ம முதல்ல பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே கழுவி வச்சதெல்லாம் நம்ம கவுத்து போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து தண்ணி வடிகிறதுக்கு எப்படியும் ஒரு ½ அன் ஹவர். அந்த ½ அன் ஹவர் டைமை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னென்னா, ஹோட்டல்ஸ்லேயும் இந்த காக்ரோச் வராமல் இருக்கிறதுக்கு பயங்கர சிவியர் பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்கும். அதில் மேஜராக யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது. ரொம்ப அதிகமாக ஒரு 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 நிறைய மருந்து வாடை அடிக்கிற மாதிரியான ஒரு காக்ரோச் இருக்குது ஸ்ப்ரேயர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜெல்லு டேப்லெட்ஸ் அங்கங்கே வைப்பாங்க. அது இருக்கிற இடமும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு சின்ன காக்ரோச் இருந்து எதையுமே, பேபி காக்ரோச் மாதிரி இருக்கிறது பெரிய காக்ரோச் வரைக்கும் எதையுமே பார்க்க முடியாது. அது இப்போல்லாம் வந்து டொமஸ்டிக் பர்பஸுக்கும் நிறைய பிராண்டில் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுன்னா, அந்த ஜெல்லு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும், இல்லை சில இதில் டியூப் மாதிரி இருக்கும். ப்ரெஸ் பண்ணி ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் மட்டும் வச்சுட்டா அது வச்சது கூட நமக்கு தெரியாது. ஆனால் கன்ஃபார்மாக அது மூலயமா ரிசல்ட் வந்து ட்ரமேட்டிக்காக இருக்குது. இதுதான் வந்து ஒரு டாப் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் ஒரு சின்ன காக்ரோச் கூட வராமல் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம இப்போ வீட்டுக்கே யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் வருது. அதில் ஒரு பிராண்ட்ஸை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நான் இப்போது எடுத்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, கிச்சன் ஃபுல்லாத்தையும் மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் சுற்றி ஃபுல்லாக இது வச்சாச்சு. மீன் டைத்தில் இது பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மீன் டைமில் பாத்திரமும் நல்லா உணர்ந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம். அதுக்கு தான் முக்கியமான டைம். ஸோ அதுக்கு பிடிச்சிட்டு எப்படி செட் பண்ணிருக்கேன்னு காட்டிடலாம். ஓகே, எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து என்னது, இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன் எதெல்லாம் ரொம்ப உங்கள் ஸ்பேஸை கம்மி பண்ணுற மாதிரியான விஷயங்களும் இங்கே இருக்குது. அதெல்லாம் என்னன்றதும் எதுக்காக அப்படி வச்சுருக்குன்றதோ அதெல்லாம் அப்படி பார்த்துடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கிச்சனை சூப்பராக இருக்குல்ல?
ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். என்னென்னதெல்லாம் வச்சுருக்கேன், எவ்வளோ. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் கிச்சனில் சேலஞ்சிங்கான ஃபர்ஸ்ட்டு விஷயமே ஒன்று இருக்குது, அது பட்ஜெட்டடான விஷயத்த நம்ம ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ரெண்டாவது வந்து என்னது, ஸ்பேஸ். நமக்கு ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும், அதை எப்படி சாமர்த்தியமாக கையாள போகிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. அதில் முதல்ல விஷயம் ரொம்ப சூப்பர் சேவாக போகிற விஷயம் ஒன்று என்னென்னா, இதோ என் முன்னாடி இருக்கிறதுல நான் இது வந்து தானியத்துக்கு, அதாவது லென்டல்ஸ்க்கு யூஸ் பண்ண, பருப்புக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது ஒரே டப்பாவில் நான் 6 பருப்புகளை தனித்தனியாகவே போட்டு வச்சுருக்கேன். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. முதல்ல இது இடத்த, நிறைய ஸ்பேஸை இது ஆக்குபை பண்ணிக்காது, குறைஞ்சோண்டு இடத்துல தான் இது பண்ணிக்கும். நம்ம பருப்போ இல்லை அரிசியோ என்ன போட்டு வச்சாலும் சரி, அதில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வண்டு வந்துடும். அது காரணம் கீழே அது தங்கி இருக்கிறதுனால, பருப்பு தங்கியோ அரிசியோ ஏதோ தங்கி இருக்கிறதுனால அதில் வண்டோ பூச்சியோ வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த கீழே பட்டன் அமுக்கும்போது கீழ் வழியாக தான் அரிசியோ பருப்போ என்ன வேணுமோ அது வரும். ஸோ அதனால் அடியில் தங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எதுனாலும் கீழே இருக்கிறது தான் முதல்ல வர்றதுனால, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலயமா அந்த கீழ் வழியாக அது வர்றதுனால வண்டு பூச்சி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, நம்ம வந்து 1/4 டப்பா தான் இருக்கும், இல்லை 1/2 டப்பா தான் பருப்பு ஏதாச்சும் இருக்கும், தோரம் பருப்புன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம், அந்த டப்பா காலி வர்றதுக்கு வெயிட் பண்ணோம். இல்லைன்னா பழசை எடுத்துகிட்டு அப்புறம் புதுசு கீழே தட்டிட்டு அப்புறமா மேலே பழசை போடணும். அப்படி இருந்தால் தான் முதல்ல நம்ம பழசை எடுப்போம் அப்படின்னு. ஆனால் இதில் டென்ஷனே கிடையாது. அதுக்கு ஆல்ரெடி கீழே அப்படியே போய்ட்டுருக்கு. நம்ம வந்து புதுசாக வாங்கினதை அதுக்கு அப்படியே மேலே கொட்டிட்டாலே போதும். பழசு தான் எப்படினாலும் ஃபஸ்ட்டு வரும். ஹோட்டலில் இது வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க, FIFO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கம்மியான ஸ்பேஸில் FIFOவும் ஃபாலோ பண்ணலாம், பூச்சி வராமலும் பார்த்துக்கலாம், நிறைய ஸ்பேஸ் ஆக்கியூபையும் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் இதை எடுத்து இப்படி ஹேங் கூட பண்ண முடியும். அதுக்கான ஃபெசிலிட்டியோடு தான் இது வருது. இதுக்கு ஸ்க்ரூ எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கான இது தேவையில்லை, நெசசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே வச்சுட்டேன். இது அவ்வளோ ஸ்பேஸ் ஆக்கவே பண்ணல. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், ஈஸியான விஷயம் ஒன்று. ரெண்டாவது, அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் வாங்கிட்டு வந்த அந்த ஆயில் ஜக்கு அது இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக வச்சுட்டேன். நமக்கு எப்போவுமே கடுகு சீரகம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அது கரெக்டான பாட்டில் நம்ம சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். அது ஸ்பேஸ் கூட நம்ம இப்படி வைக்கலை, இப்படி வச்சுருக்கோம். ஸோ அது மூலிமா நம்ம நிறைய ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இதை அப்படியே பார்த்தா உங்களுக்கே நல்லாவே தெரியும். அது இல்லாமல் இங்கே ஒரு அடிஷ்னல் ஷெல்ஃப் வேறு. இந்த ரேக்கு நான் வாங்கினது காரணமே அதுதான். நமக்கு ஸ்பேஸே இருக்காது. நம்ம பார்த்தா நம்ம வந்து எப்படி வைக்கிறதுனே தெரியாது. இது பண்ணால் ஒரு அடிஷ்னல் சின்ன ஷெல்ஃப்ஸ் வந்த மாதிரி ஆச்சு. நம்ம எக்ஸஸாக நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸையும் இல்லாமல். அதே ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸில் என்ன வைக்கணுமோ அதையும் அதுக்கு மேலேயே வைக்க முடியும். ஒரு ஸ்பேஷியஸாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, ஈஸியாக எடுக்கிற மாதிரி முக்கியமாக அதையும் பண்ணிட முடியும். ஸோ அதே தான் நான் இந்த இடத்துலையும் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேயும் மேலே வந்து சேலஸ்டீல் பாத்திரம் வச்சாச்சு. அது கீழே ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பூஜை ஷெல்ஃப், அழகாக காம்பேக்டாக ஒரு பூஜை ஷெல்ஃபு. அதே சேம் டைம் அந்த பூஜை சாமான்லாம் வைக்கணும்ல, ஊதுவத்தி, கற்பூரம், குங்குமம், விபூதி அதெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே மேலே இல்லை ஸ்பேஸ்னாலும் நம்ம எப்போதும் போல் பாத்திரமும் வச்சுக்கிட்டு இந்த ஷெல்ஃப் ரேக் பார்த்திங்கன்னா தெரியும், ஈஸியாக எடுக்கலாம், இப்படி வைக்க முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இதை நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ பூஜை சாமான் எல்லாம் வச்ச மாதிரி ஆச்சு. இங்கே பூஜை ஸ்பேஸும் நல்லா ஸ்பேசியஸாக நல்ல சூப்பராகவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் சூப்பராக அடுக்கி வச்சாச்சு. அடுத்து கிச்சனில் சில விஷயம்லாம் கன்ஃபார்மாக இருக்கணுங்க. அது என்னென்னா, மண் பாத்திரம். எல்லாமே மண் பாத்திரத்தில் வச்சுட்டு பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அட்லீஸ்ட் ஒரு 1 இல்லை 3 பாத்திரமாவது வச்சுருக்கணும். என்றைக்காச்சும் ஒரு நாள் பண்ணுறதுக்கு, ஏதோ ஒரு புளிக்குழம்பு பண்ணுறதுக்கோ, ஏதோ ஒரு டிஷ் நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கோ ஏதாச்சும் 1 2 இருந்தால் அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப சூப்பர் எக்ஸ்பென்சிவும் கிடையாது. அதனால் நம்ம பெருசாக காசை இழக்க போகிறதும் இல்லை. ஆனால் ஒரு 2 இல்லை 3 வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அடுத்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். என்ன தெரியுமா? மிளகு நம்ம உணவில் தினமும் சேர்த்துக்கணும். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இதை போயிட்டு இங்கே சொல்கிற அப்படின்னு.
மிளகு கிச்சனில் கன்ஃபார்மாக இருக்கணுன்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன் இதில் இவ்வளோ அழுத்தமாக மிளகு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலம் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளோ அற்புதமானது அபாரமானதுன்னு நீங்களே புரிஞ்சிடும். உங்கள் வீட்லேயும் கன்ஃபார்மாக வச்சுருங்க. ஸோ இதுதான் சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல்லி அரேஞ்ச்ட் அண்ட் மிடில் கிளாஸ் கிச்சன், ரைட்? ஸோ அடுத்து இது எதுக்கு தெரியுமா துண்டு போட்டு வச்சுருக்கேன்? இது சிலிண்டருக்கு இந்த டியூப்பில் போனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஓட்டை போட்டு டியூப் போட்டிருப்பாங்கல்ல, அது இல்லை. ஸோ டியூப் வழியாக தான் இந்த பக்கம் தான் வந்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தா சிலிண்டரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா போகவே போகாது, இடிக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சிலிண்டர் இங்கே அப்படியே சூப்பராக இருக்கட்டும் போட்டால் கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே உட்காந்துட்டு நம்ம சமைச்சிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். என் பையன் கூட சிரிக்கிறான். சரி, சிரிக்காத முடிய போகுது. ஓகே, ஸோ பிடிச்சிருக்குல்ல? அப்போது முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும், அது உங்ககிட்ட கன்ஃபார்மாக நான் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த பொறுப்பை நீங்கள் பண்ணிடணும். என்ன தெரியுமா? ஷேர் பண்ணணும். ஏன் தெரியுமா? லைஃப் இஸ் பெட்டர் when we share.